ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலாதேவி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் கொஞ்சம் சேஞ்சஸ் இப்போ நடக்க போகுது. என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஸ்பீக்கர் மேலேருந்து கீழே இறக்கியிருக்கோம். அதனாலேயே டேபிள் மேலே சில திங்ஸ்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட்டு பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ஸ்பீக்கருக்காக நாங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டோம். ஸோ கார்னர் டேபிள் வாங்க போகிறோம் அப்படின்னு நான் வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கார்னர் டேபிள் மெயினாக நாங்கள் இந்த ரீசனுக்காக தான் வாங்கினோம். டேபிளில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு கார்னர் டேபிளில் வச்சுட்டு ஸோ இங்கே ஸ்பீக்கர் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதனால் அந்த ஸ்பீக்கரையும் எடுத்து செட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். டேபிள் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சு, அதனால ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக காலின்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் அதை ரிமூவ் பண்ணேன். காலின்ஸ் பயங்கர எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. நார்மலாக நம்ம தொடச்சா அந்த ஸ்டெயின்ஸ்லாம் போகலை, பட் காலின் ஒரு ட்ராப் நம்ம விட்டுட்டு துடைக்கிறோம் அப்படின்னா சூப்பராக அது அப்படியே நமக்கு போயிடுது. இது நான் நார்மலாக ஜஸ்ட்டு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சது தான் இது. ஸோ ஃபுல்லாக நமக்கு க்ளீன் ஆகிருக்காது. இந்த ஸ்டெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அது எவ்வளோ தான் தொடச்சி பார்த்தாலும் போகலை. ஸோ அதுக்காக தான் நான் காலின்ஸ் யூஸ் பண்ணேன். காலின்ஸ் யூஸ் பண்ணி நான் துடைக்கும் போது பயங்கரமாக டக்குன்னு ரிமூவ் ஆயிடுச்சு. சூப்பராக எஃபெக்டிவ் ஆச்சு. நீங்களே பாருங்கள் வீடியோவில். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம டீப் க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டெய்லியும் கொஞ்சம் லேசாக அப்படியே தொடச்சி விட்டாலே போதும். டீப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை பண்ணாமல் விட்டுட்டு எப்பயாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் டஸ்ட்டு ரொம்பவே ஹெவியாகிடும். இந்த மல்டி சாக்கெட்டிங் வச்சுருக்கோம். பாதி இந்த டேபிள் மிஸ் ஆகிறதுக்கு ரீசனே இதுதான். ஏன்னா நிறைய அதில் ஒயர்ஸ் தொங்குது பார்த்தீங்களா, அது எப்படி அரேஞ்ச் பண்ணி எப்படி நீட்டாக வைக்கிறது எனக்கு சீரியஸாக தெரியல. ஒரு டைமும் நம்ம சுருட்டி மேலே வச்சாலும் ஒவ்வொரு டைமும் சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போட்டுறோம். ஸோ அதனாலேயே நிறைய மிஸ் ஆகிடுது.
தெரிய மாட்டேங்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. அதனால என்னாச்சுன்னா ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. அத்தைக்கு இதுக்கு முன்னாடி கோல்டு இருந்தது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு தெரியல, இல்லை இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ நமக்கு கோல்டு ரொம்ப ஆயிடுச்சா, அதனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஹாட்டாக குடிக்கக்கூடாது. வார்ம் வாட்டராக குடித்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அந்த கோல்டு வந்து போயிடும். அது வந்து நானே நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம வார்ம் வாட்டர் குடிக்கும்போது உள்ளேருந்து நமக்கு ஃபுல்லாகவே அது அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ அதனாலேயே நான் அந்த கோல்டு இருக்கிற வரைக்கும் வார்ம் வாட்டர் மட்டும்தான் குடிப்பேன். அந்த டைமில் மட்டும் நான் தனியாக ஃப்ளாஸ்க் ஒன்று வச்சுப்பேன் எனக்குன்னு. மற்றவங்க குடிக்கிறதுல போய் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அதில் கூட ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனாலேயே ஃப்ளாஸ்க் ஒன்று தனியாக வச்சுட்டு அதில் குடிச்சுப்பேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்க ஃப்ளாஸ்க் பார்த்திங்கன்னா மில்டன் பிராண்டு. இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம எந்த டெம்பரேச்சரில் ஊற்றுறோமோ தண்ணியை அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் ஃபார் 1 டேக்கு. இதில் ஹாட் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து கோல்டு வாட்டரும் ஊற்றிக்கலாம், ஹாட் வாட்டரும் ஊற்றிக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம எந்த டெம்பரேச்சரில் ஊற்றுறோமோ அதே டெம்பரேச்சருக்கு 1 டே மெயின்டைன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுவும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம எங்கே போனாலும் நம்ம அதை கையோடு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேண்ட் வாஷ் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் ரீஃபில் பண்ணி வைக்கணும். நாங்கள் வந்து பாட்டில் அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு பாட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் அந்த பாட்டில். ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இப்போ பேக் வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேசிங் பண்ணும்போது பார்த்தோம். ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் தானே, இதுக்கு ஏன் நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும். ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸு, 80, 100 அப்படி இருக்குது. ஸோ எதுக்கு 10 ரூபீஸ்க்கு நம்ம கையில் சோப்பு இருந்தாலே ஃபுல்லாக கிருமிலாம் போயிடும். ஸோ இதுவே ஓகே தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பேக்கு தான் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம அந்த பாட்டிலை வந்து ஃபுல்லாக காலி பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு பேக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட்டை கட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பவுட்ரை தான் நம்ம போடணும். ஸோ அதுக்கப்புறம் லேசாக தண்ணி வந்து அதில் கொஞ்சமாக பிடிச்சிட்டு நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்துடும். இது மாதிரி தான் நம்ம ரீஃபில் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து சிம்பிள் தானே, இதை போய் ஏன் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். எனக்கும் ஃபஸ்ட்டு சிம்பிள் தான் தோணுச்சு. ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு நம்ம டஃப்பாக இருந்தது எனக்கு. நான் எப்படி பண்ணிட்டேன்னா பவுடரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் தண்ணியே நிறைய திறந்து விட்டுட்டேன். ஃபுல்லாக அது வழிஞ்சு கீழே கொட்டுற மாதிரி. அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பவுட்ரு கொட்டிட்டு லேசாக தண்ணி ஹாஃப் தான் நம்ம பிடிச்சிட்டு நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டெக்ஸ்சர் கிடச்சிரும். இன்றைக்கி டின்னருக்கு புதினா சட்னி பண்ணலான்னு இருக்கேன். அதனால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணலாம், எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் குக்கிங் சேனல்லாம் பார்த்தேன். ஸோ அதில் கொஞ்சம் இருந்துதான், அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் எப்படி ட்ரை பண்ணியிருந்தேன், என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேங்காவும் தேவைப்படும். அதனால் தேவையான அளவு தேங்காவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காவை வதக்கியும் போடலாம், நம்ம பச்சையாகவும் போடலாம். இந்த டைம் வந்து நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன். புதினாவை வதக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெயிலேயே 5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் புளி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்குவேன். இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான். ஸோ இந்த டைம் வந்து என்னால் புதினா சட்னி வச்சுட்டு நான் வீடியோ எடுக்க முடியல. அது கொஞ்சம் வீட்டில் சீக்கிரமாக சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டதுனால என்னால் வீடியோ எடுக்கிற அளவுக்கு அந்த டைமில் பொறுமை இல்லை. ஸோ அதனால் இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். அதை அப்படியே அரைச்சிங்கன்னா நமக்கு புதினா சட்னி ரெடி ஆகிடும். தேர்ஸ்டே எங்கள் வீட்டில் எப்போதுமே வீடு மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு மெய்டு வருவாங்க. அது
சோஃபா கவர், அப்புறம் சாமிக்கு கீழே இருக்கிற அந்த டீப்பாய் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப தூசியாக தான் இருக்கும். நம்ம அந்த வீடு துடைக்கிற டைம் மட்டுமாச்சும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் துணி மட்டும் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துங்க. அது எப்படி இருந்தாலும் நமக்கு டஸ்ட்டு சேரதான் செய்யும். ஸோ இருந்தாலும் வீடு துடைக்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த வேலையை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு 2 o'clock கிட்டே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மும்முரமாக பார்த்துட்ருக்கேன். இந்த ஸ்விட்ச் போர்டெல்லாம் தொடச்சி எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கே தெரில. தீபாவளிக்கு தொடச்சதா இல்லை பொங்கலுக்கு தொடச்சதான்னு கூட தெரியல. பயங்கர ஸ்டெயினாக இருக்குது. அது போகவும் இல்லை. நான் சும்மா இப்போதைக்கு துணி மட்டும் வச்சு தொடச்சிட்றேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் பொறுமையாக காலின்ஸ் போட்டு துடைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். காலின்ஸ் வந்து அப்படியே ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிலாம் இந்த சுவிட்ச் போர்டில் துடைக்கக்கூடாது. அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு துணியில் நம்ம எந்த துணி வச்சு துடைக்கிறோமோ அந்த துணியில் ஒரு கார்னரில் லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுவும் அந்த சாக்கெட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த மாதிரி சேஃபாக தான் பண்ணணும். நம்ம வீடெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சே, காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டு கொஞ்சம் சரியாக போடாமல் இருந்தது. அதனால் இந்த பெட் ஸ்ப்ரெட்டை நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் காஃபி போடுறதுக்கு போயிட்டேன். ஸோ ஈவினிங் ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் அங்கே போனோன்னே பூஸ்ட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் பூஸ்ட் இன்றைக்கி ஆற்றி குடிச்சிட்டேன். குடித்தாலும் சரி, பூஸ்ட்டு குடித்தாலும் சரி, எது குடித்தாலும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து நிறையா ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் சர்க்கரையை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை அதில். நாட்டு சர்க்கரைன்னா நமக்கு ஹெல்த்து எந்த ஒரு ஸ்பாயிலும் பண்ணாது. ஆனால் ஒயிட் சர்க்கரை நமக்கு கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ஸ்பாயில் தான். ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.